அன்பான மாணவ செல்வங்களுக்கு எஸ்எம்சி மேத்ஸ் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் தனி வெளியீட்டகம் 2025 மூன்றாம் தவணையில் வினாத்தாள் 1 ஏ பகுதியில் கடந்த வீடியோவின் தொடர்ச்சியாக சில வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டியிருக்கிறது. அதன் தொடர்ச்சி இன்று இந்த வீடியோவின் மூலமாக கற்றுக்கொள்வோம். எனவே இவ்வாறான பயிற்சிகளை செய்வதன் ஊடாக சிறந்த பெறுவர்களை பெற்றுக்கொள்ள இவரிடம் பயிற்சி எழுதும் காப்போத சாதாரண மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் இந்த வீடியோவை ஆரம்பிக்கின்றோம். அந்த மாணவர்களே, தரம் 10 வினாத்தாளின் 19வது வினாவை தொடர்ந்து இன்று மேலும் வினாத்தாள் 1 ஏ பகுதிக்குரிய வினாக்களுக்கு விடையளிக்கும் விதத்தை அவதானிப்போம். பை ஒன்றினுள் சிவப்பு கருப்பு நிறத்திலான 20வது வினா. பை ஒன்றில் சிவப்பு கருப்பு நிறத்திலான மாபிள்கள் மட்டும் இருந்தன. பையிலிருந்து சிவப்பு மாபிள் ஒன்றை எடுப்பதற்கான நிகழ்தகவு 7/5 ஆகும். கருப்பு மாபிள்களை விட சிவப்பு 6 சிவப்பு மாபிள்கள் அதிகமாக இருக்கின்றன எனின் பையில் இருந்த மாபிள்களின் எண்ணிக்கையை காண்க என வினாவப்பட்டிருக்கு. அப்ப இதுல என்ன சொல்லியிருக்க அப்படியே பைக்குல சிவப்பும் கருப்பு நிற மாபிள்கள் மட்டும் இருக்குன்னு சொல்லி நிபந்தனைப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்குள்ள ஒரு சிவப்பு மாபிளை எடுப்பதற்கான 7/5 சொல்லப்பட்டிருக்கு. இதுல அந்த மாபிள்களுக்கு இடையிலான வித்தியாசம் சொல்லியிருக்கு பாருங்க. கருப்பு மாபிள்களை விட 6 சிவப்பு மாபிள்கள் அதிகமாக இருக்கண்டு. அப்ப கட்டாயம் என்னவா இருக்க போது 7/5 சுருக்கப்பட்ட ஒரு பின்னமா தான் இருக்க போகுது. அப்ப இந்த 2 மடங்கு தான் இதுல அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யறோம்னா பகுதியின் தொகுதியின் 2ஆல பிரிக்கிறோம் என்றால் 14/10 இருக்கும். அப்ப சிவப்பு நிற மாபிள் ஒன்றை எடுப்பதற்கான என்ன இருக்க போது 14/10. இதுல கேட்டது மொத்த மாபிள்களின் எண்ணிக்கை. அப்ப 14 மாபிள்கள் மொத்த மாபிள். இதுல சிவப்பு இல்ல கருப்பு நிற மாபிள்களின் எண்ணிக்கை கேட்டா நாங்க என்ன செய்யணும் என்றால் இதுல 10 மாபிள் நாங்கள் சிவப்பு எடுத்தோம்னா மிச்சம் என்ன இருக்க போது 4 மாபிள் கருப்பண்டே நேரடியாக சொல்லலாம். அப்ப இதுல வித்தியாசம் கேட்கல. கருப்பு சிவப்பு நிற மாபிள்களின் எண்ணிக்கை கேட்டால் அதை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுக்கு மொத்த மாபிள் கேட்டபடியா 14 கொடுத்தோம்டாச்சு. திரும்ப சொல்றேன், 7/5 சிவப்பு நிற மாபிளோடு எடுக்கிறதுக்கான அளவு 7/5 சொன்னால் அதிண்ட சமவெளி பின்ன எழுதி பார்க்க போறோம். ஏனென்றா வித்தியாசம் ஆறுன்னு சொன்னபடியே கட்டாயம் 5 மாபிள் இருக்காது. மொத்தம் 5 மாபிள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, 7 மாபிள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஆகவே சமவெளி பின்னம் பகுதி என்ன 2ஆல பெருக்கிறோம், அதே போல தொகுதியும் பெருக்கிறோம். ஆகவே 14/10. அப்போ மாபிள்களில் மொத்த எண்ணிக்கை 14 இருக்க போகுது. இதுக்குள்ள சிவப்பு நிற மாபிள் எண்ணிக்கை இப்போ கண்டுபிடிச்சிட்ட 10ன்னு சொன்னால் மிச்சமாக இருக்கிற என்ன கருப்பு. அப்போ இடைப்பட்ட வித்தியாசம் 6 கருப்பு மாபிளோட சிவப்பு மாபிள் அதிகம்னு சொல்லியிருக்கு. ஆகவே மாபிள்களின் எண்ணிக்கை கேட்டாலும் கொடுக்கலாம். சிவப்பு நிற மாபிள்கள் 10, கருப்பு நிற மாபிள்கள் 4 இருக்கும். சரிதானே? ரைட். இனி 21வது வினா. இணைகரம் ABCD தொடர்பாக கீழே அட்டவணையில் கூற்றுக்கள் தரப்பட்டுள்ளன. அவை சரியாயின் அவற்றுக்கு எதிரே உள்ள கூட்டில் சரி அடையாளமும் தவறாயின் தவறான அடையாளத்தையும் இட சொல்லியிருக்கு. அதாவது பிழை என்ற அடையாளத்தை உரிய கூட்டில் இட சொல்லியிருக்கு. இதுல முதலாவது பாருங்க, முக்கோணி ABD, முக்கோணி ABDயின் டியும் முக்கோணி ADCயும் ஒருங்கி செய்ய மட்டும் சொல்லி தரப்பட்டிருக்கு. இந்த 2 முக்கோணையும் ஒருங்கி செய்யறதுக்கு தேவையான உறுப்புகள் இங்கே போதிய அளவு இல்லை. அவை முதலாவது கூற்று என்னவா இருக்க மாட்டா பிழையாக இருக்கு. 2வது சொல்லியிருக்கு, முக்கோணி ABDயும் முக்கோணி ADCயின் பரப்பளவும் சமன் என்று சொல்லப்பட்டிருக்கு. முக்கோணி ABD என்ற பரப்பும் முக்கோணி ADC என்ற பரப்பும். இப்ப 2ம் பாருங்க, ABDயும் ADCயும் ஒரே அடியை கொண்டு முக்கோணிகள் இருக்கு இருந்தால் அது என்ன இருக்கும் பரப்பளவில் சமனாக இருக்க போகுது. ஆகவே அந்த கூற்று சரியாக இருக்கும். முதலாவது கூற்று பிழையா இருக்குது, 2வது கூற்று சரியாக இருக்கு. ஒரே அடியை கொண்டு சமாந்திர கோட்டுக்கு இடையில 2 முக்கோணிகள் வரையப்பட்டால் அவற்றின் பரப்பளவுகள் சமனா இருக்கும். அந்த தொடர்பை வச்சு 2வது கூற்று என்ன செய்யலாம் சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரிதான இல்லையா? ரைட். 22வது வினாவுக்கு போவோம். 3x/2 சிறிதள சமனிட்டு என்ற சமநிலையை தீர்த்து நேர் நிறைவன் தீர்வுகளை எழுதுக. அப்ப இந்த சமநிலை சாதாரண தீர்க்கிற மாதிரி தான் சமன்பாடு தீர்க்கிற மாதிரி தீர்ப்போம். என்ன செய்ய போறோம், அந்த 2 பக்கம் கழிப்போம். கழிச்சிங்கண்டா 3x சிறிதள சமன் என்னவா இருக்கும் 6 இருக்க போதும். 3x சிறிதள சமன் 6. அதாவது 2 பக்கம் 2 கழிச்சிங்கண்டால் 8லிருந்து 2 கழிச்சிங்கண்டா 6. அப்ப 3x சிறிதள சமன் 6. இனி 2 பக்கம் 3ஆல வகுத்து விட்டீங்கடா x சிறிதள சமன் என்னவா இருக்க போது பிள்ளைகள் 2. நேர் நிறைவன் தீர்வுகள் எழுத சொல்லியிருக்கு. அப்ப நேர் நிறைவன் தீர்வுகளா என்ன இருக்க வேண்டாம், நேர் நிறைவன் தீர்வுகளா என்ன இருக்க வேண்டால் 1ம் 2 இருக்கும். 2க்கு சமனா இருக்குது. அதே நேரத்தில் 2 விட சிறிதாம் இருக்கு. அப்ப நேர் நிறைவன் தான் இதுக்குள்ள 0 பெறாது. என்ன 0க்கு நேர்மறை குறி இல்லை. அப்ப நேர் நிறைவன் 1ம் 2மாக இருக்கும்.
ரெண்டுக்கு சமநிலை சிறிது என்று சொன்னால் 1 2 தான் என்ன வரைக்கும் இதற்குரிய தீர்வாக இருக்கும். சரிதானே? இனி 23வது வினா. தரப்பட்டுள்ள வெண்ணுருவில் நேற்றிய பிரதேசத்தை தொடை குறியீட்டில் தருக. அப்ப இவ்வாறு தரப்படுற சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அந்த பிரதேசங்களை வெளிப்படுத்தக்கூடிய பிரதேசங்களை தெளிவுபடுத்தக்கூடிய என்ன செய்ய போறாங்கன்னா, பிரதேசங்களுக்கு இலக்கத்தை போடுவோம். ஒவ்வொரு பிரதேசத்தில் 4 பிரதேசங்கள் இருக்கு. அப்ப நான் இடைவெட்டு பிரதேசத்தில் என்ன செய்ய போறோம்னா ஒன்றை குறிக்கிறேன். சரி, இடைவெட்டு பிரதேசத்தில் ஒன்றை குறிக்கிறேன். அடுத்து என்ன செய்ய போறீங்க, இந்த ஏ மட்டுமண்ட பிரதேசத்தில் 2 குறிப்போம், பி மட்டுமண்ட பிரதேசத்தில் 3 குறிக்கிறேன், A1 பி முழுவதும் தவிர்ந்த அதாவது செவ்வக பகுதிகளை 4 குறிக்கிறேன். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, இந்த 1 2 பெறக்கூடாது. அப்படி என்ன ஏ தவிர்ந்த பிரதேசத்தை எழுதி பார்ப்போம். அப்ப ஏ நிரப்பி எழுதினால் 3,4 என்ற இலக்கங்கள் குறிக்கப்பட்ட பிரதேசங்கள் அவை. அடுத்த பி என்ற தொடை எழுதி பார்த்தோம்னா 1 3 பெறப்போகுது. இது ரெண்டுக்கும் பொதுவான பிரதேசத்துல தான் நிலட்டப்பட்டிருக்கு. அதாவது ஏ நிரப்பி இடைவெட்டு பி என்ற பிரதேசத்தில் நிலட்டப்பட்டிருக்கு. அதுக்குரிய மூலகம் என்ன 3. ஆகவே தரப்பட்டுள்ள வெண்ணுறவில அந்த நிலட்டப்பட்ட பிரதேசத்துக்குரிய தொடை குறிப்பீடு என்னவா இருக்கும் என்றால் ஏ நிரப்பி இடைவெட்டு பி ஆக இருக்கும். என்னவா இருக்க போது ஏ நிரப்பி இடைவெட்டு பி ஆக இருக்கும். சரிதானே? ரைட். அடுத்து என்ன செய்ய போறோம், 24வது வினா போவோம். மோட்டார் கார் ஒன்றின் இயக்கத்தை குறிக்கும் தூர நேர வரைவு உருவில் காட்டப்பட்டுள்ளது. இவ்வியக்கத்திற்கான சராசரி கதியை காண்க. இப்ப சராசரி கதி என்ற பிள்ளைகள் பயணத்துக்கு எடுத்த மொத்த தூரத்தை பயணம் செய்வதற்கு எடுத்த மொத்த நேரத்தால வகுக்கணும். அப்ப பயணம் செய்த மொத்த தூரத்தை அந்த மொத்த தூரத்தை பயணம் செய்வதற்கு எடுத்த மொத்த நேரத்தால வகுத்து விட்டோம்டா சராசரி கதி வரும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா பயணம் செய்த மொத்த தூரம் 100 கிலோமீட்டர். பயணம் செய்த மொத்த தூரம் 100 கிலோமீட்டர். அதுல படம் 2 வகையா காட்டியிருக்கு. பாருங்க, 40 கிலோமீட்டர் 1 மணி நேரத்துல கடந்திருக்கிற, மிச்சம் இருக்கிற 60 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு இனி 4 மணி நேரம் எடுத்திருக்கு. அப்ப பயணத்துக்கு எடுத்த மொத்த தூரம் 100 கிலோமீட்டர், அதுக்கு எடுத்த நேரம் 5 மணி நேரங்கள். அப்ப நாங்க பயண தூரம் 100 கிலோமீட்டர் என்ன செய்ய போறோம், இதுல அந்த பிரதேசத்தை குறிச்சு காட்டி இருக்கிறோம், அடையாளப்படுத்திருக்கோம். பாருங்க, எடுத்த நேரம் 5 மணி நேரம், பயணத்துக்கான தூரம் 100 கிலோமீட்டர். ஆகவே நாங்க என்ன செய்ய போறோம், அந்த 100 5ஆல வகுக்க போறோம். அதாவது தூரத்தை அதுக்கு அடுத்த நேரத்தால் வகுக்க போறோம். வகுத்தம்னு சொன்னால் 100 5ஆல வகுத்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் ஹவராக இருக்கும். ஆகவே இந்த வரைபடத்தை கொண்டு இதுக்குரிய சராசரி கதி, இந்த பயணத்துக்கான தூர நேர வரைவு தந்திருக்கு, அந்த வரைவை பயன்படுத்தி சராசரி கதியை பார்த்தோம்னால் 20 கிலோமீட்டர் ஹவராக இருக்கும். சரிதானே? ரைட். இனி 25வது வினா. 25வது வினா பழமையா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், அடிப்படை ஒழுக்கு, அதாவது ஒழுக்கள் தொடர்பான விஷயம் பெறப்போது. அப்போ ஒழுக்களுக்குள்ள 2 வகையான ஒழுக்கள் இதில் தொடர்படுத்தி தெரிவினோம். அதில் ஒன்று அவே கீறி தெரிவினோம். நீங்கள் ஒன்றை கீற வேண்டிய தேவை இருக்கும். வரைவோம். சரியோ? ஏபி கமா ஏசி, ஏபி கமா ஏசி என்பன ஒரு காணியின் எல்லைகளாகும். ஏபியும் ஏசியும் என்ன ஒரு காணியின் எல்லைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏபி கமா ஏசி எல்லைகளில் இருந்து சமதூரத்திலும், இந்த ஏபியும் ஏசி என்ற எல்லைகளிலிருந்து சமதூரத்திலும், பியிலிருந்து மிக குறுகிய தூரத்திலும், பியிலிருந்து மிக குறுகிய தூரத்திலும், மிக கிட்டிய தூரம் சொல்லியிருக்கிறான், மிக குறுகிய தூரத்திலும் உள்ள புள்ளி வையை காண்பதற்கு செய்யப்பட்ட அமைப்பின் பூரணமற்ற பெரும்படி படம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. இதுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறோம், ஒரு பூரணமற்ற படம் ஒன்று தந்திருக்கிறோம். அப்புள்ளியை காண்பதற்கு மேலும் செய்ய வேண்டிய அமைப்பை பெரும்படியாக வரைந்து காட்டி அப்புள்ளியை வை என பெயரிடுக. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஏபி கமா ஏசி என்பனவற்றின் சமதூரத்தில் அசைம்புள்ளி என்றால் ஏ கமா பி என்ற ஏபி கமா ஏசி என்ற கோடுகளால் ஏற்படுத்தப்படுகின்ற கோணத்தின் கோண இருகுறாக்கி தான் அந்த ஏபி ஏசி என்ற கோட்டில இருந்து சமதூரத்தில் அசைம்புள்ளியாக இருக்கு. அப்ப இதுல ஏயிலிருந்து ஒரு வில் ஒன்று வெட்டி போட்டு அந்த வில் அந்த கோட்டில, அதாவது ஏபி என்ற கோட்டிலையும் ஏசி என்ற கோட்டிலையும் தொடர புள்ளிகள்ல இருந்து மேலும் 2 விற்களை வெட்டி ஒரு புள்ளியை எடுத்திருக்கணும். அந்த புள்ளி கூட கோட கீறினால் அது என்னவா இருக்கும்டா, கோணம் பிஏசியை இருகுறாக்கி கொண்டு போகும். அப்ப அதுல ஒரு அமைப்பு அவை தந்திருக்கணும். அது ஏபி கமா ஏசி ஆக எல்லைகளிலிருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளினோடுக்க வரைஞ்சிருக்கணும். அதான் கோண இருகுறாக்கியை தந்திருக்கணும். நாங்கள் என்ன செய்யணும்டா, பியிலிருந்து மிக கிட்டிய தூரம்டா அந்த இருசம கூறாக்கி என்ற அந்த கோட்டை இடைவெட்டக்கூடிய மாதிரி பியிலிருந்து ஒரு செங்குத்தை வரைக்கும். அப்ப பியிலிருந்து என்ன செய்ய போறோம்டா, பி என்ற புள்ளியில வச்சுட்டு அந்த ஏபி கமா பிடி என்ற கோடை வெட்டக்கூடிய ஒரு வில்லோடு வெட்டுவோம். அந்த வில் வெட்டி பெறப்பட்ட 2 புள்ளிகளிலும் இருந்து மேலும் 2 விற்களை வெட்டுவோம். இப்படி ஒரு வில்லை வெட்டுவோம். இதை மாதிரி வெட்டி பியில இருந்து அந்த வில் என்ற புள்ளி இணைச்சு ஒரு கோட்டை கீறுவோம். கீறினமெண்டா அதான் என்ன இருக்குமென்றால்
இந்த ஏபி கமா ஏசி என்பனவற்றின் சமதூரத்திர அசைமொழியின் ஒழுக்க இடைவெற்ற மிக கிட்டிய தூரமாக இருக்கு. அந்த பியிலிருந்து மிக கிட்டிய தூரமாக இருக்க போகுது. அந்த புள்ளியை என்ன செய்யட்டாம் வேண்டாம், பை என்று குறிக்கட்டாம். சரிதான பிள்ளைகள்? இப்படி நாங்கள் கவராயத்தை பயன்படுத்தி தான் கீறணும். பெரும்படியாக கீற சொன்னாலும் கவராயத்தை பயன்படுத்தி கீறினோம் என்றால் இதற்கான முழு புள்ளிகளையும் பெறக்கூடியதாக இருக்கும். எனவே தொண்டமன்னாறு தனி வெளியீட்டகத்தால் தரம்பத்து மாணவர்களுக்கு 3ஆம் தவணை பயிற்சியாக நடாத்தப்பட்ட வினாத்தாள் ஒன்று ஏ பகுதியில் இருக்கிற 25 வினாக்களுக்கு முழுமையாக நாங்கள் வெளியளிக்கிற முறையை இந்த 3வது வீடியோவில் கற்றிருக்கிறோம். இதன் தொடர்ச்சி அடுத்து வரும் வீடியோவில் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே அன்பார்ந்த SMC யூடியூப் வாயிலாக இணைந்திருக்கும் மாணவ செல்வங்கள், நீங்கள் பயன்பெறுவது மட்டுமின்றி அனைத்து மாணவர்களும் பயன்பெறுவதற்கு அதிகம் பகிர்ந்து உதவுங்கள். இம்முறை காப்போதா சார்ந்தர பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களை பெற மீண்டும் வாழ்த்தி மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெற்று செல்லும் உங்கள் ஆசிரியர் கே. செல்வா. நன்றி, வணக்கம்.